ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவிதா சமையலறை. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு நல்ல ஒரு பெஸ்ட் சம்ம கூல் ரெசிபி, ஒரு பெஸ்ட் ஜூஸ் ரெசிபி. இப்போ வெயிலுக்கு தாகத்துக்கு அடிக்கடி நம்ம நிறைய கூல்ட்ரிங்க்ஸ் குடிக்கிறோம். அதுவே நல்ல சத்தான கூல்ட்ரிங்காக குடிக்கணுங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ இன்றைக்கி நிறைய நியூட்ரிஷனல் வேல்யூஸ் நிறைந்த பீட்ரூட் ஜூஸ் நல்ல ஒரு ட்விஸ்ட்டோட நல்லா ஒரு சில இன்க்ரீடியன்ஸை சேர்த்து அது செய்யும்போது ரொம்பவுமே டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும், நம்ம ஆரோக்கியத்துக்கும் ரொம்ப நல்லதுங்க. பீட்ரூட்டில் நிறையா நியூட்ரிஷன் வேல்யூஸ் இருக்குது. நல்ல அயன், கால்சியம், பொட்டாசியம் நிறைந்தது இந்த பீட்ரூட்டு. அது நம்ம ரெகுலராக சாப்பிடும்போது ரொம்ப நல்லது. நம்ம பாடி ஸ்டாமினாவை நல்லா இன்க்ரீஸ் பண்ணும். ஸோ நம்ம எனர்ஜெட்டிக்காக இருக்கிறதுக்கு இது ரொம்ப உதவும். இந்த வெயிலுக்கு இது ரொம்ப முக்கியம். அதனால தான் ஜிம்முக்கு போகிறவங்களுக்கும் டயட் இருக்கவங்களுக்கும் கண்டிப்பாக இந்த பீட்ரூட் ஜூஸ் எடுத்துக்க சொல்லி ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. அதே போல் ஸ்கின்னுக்கும் ரொம்ப நல்லதுங்க. நம்ம ஸ்கின் டோனை இன்க்ரீஸ் பண்ணிவிடும். நல்லா ஃப்ரெஷ்ஷாக க்ளோயிங்காக இருக்கும் நம்ம ஸ்கின். இந்த வெயிலுக்கு ரொம்ப டேன் ஆகும், கருப்பாகும் நம்ம ஸ்கின்னு. அதுவே நல்லா இந்த பீட்ரூட் ஜூஸ் எல்லாம் குடிக்கும்போது ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் பண்ணுவோம். ஸோ கண்டிப்பாக இந்த ரெஃப்ரெஷிங்கான பீட்ரூட் ஜூஸை ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ வாங்க சூப்பரான பீட்ரூட் ஜூஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இங்கே ஒரு 2 மீடியம் சைஸ் பீட்ரூட் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். கொஞ்சம் நல்லா பெரிய பெரிய பீசஸாக தான் கட் பண்ணியிருக்கிறேன். ஏன்னா இதை அரைச்சி ஜூஸ் பண்ண போகிறோம். ஸோ நல்லா தோலெல்லாம் எடுத்துகிட்டு கழுவி பெரிய பெரிய பீசஸாக கட் பண்ணி வச்சாச்சு. இப்போ அது கூட சேர்க்க சர்க்கரை அல்லது தேன் ரெண்டுலேயும் எது வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். அது உங்கள் விருப்பம். நாட்டு சர்க்கரை, பனங்கல்கண்டு எது வேணாலும் சேர்த்துலாம். அது கூடவே நல்ல ஒரு எலும்பிச்சம்பழம், 1 இன்ச்சு இஞ்சியும் சேர்த்து அரைக்கும் போது டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ மிக்ஸி ஜாரில் எல்லாமே சேர்த்து விட்டுடலாம். கட் பண்ணி வச்ச பீட்ரூட், 1 துண்டு இஞ்சி, 1 லெமனுடைய சாறு, லெமன் ஜூஸ் 1 லெமனோடது, அப்புறம் சர்க்கரை அல்லது தேன், பனங்கற்கண்டு, நாட்டு சர்க்கரை எதுவாக இருந்தாலும் அது உங்கள் விருப்பப்படி அளவும் உங்களுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. அதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா சில்லுன்னு நல்லா 2 டம்ளர் ஜூஸுக்கு தகுந்த மாதிரி நல்லா தண்ணி நிறையா ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இன்றைக்கி நல்லா ஹை ஸ்பீடில் மிக்சியை ஒரு 2-3 நிமிஷத்துக்கு ஓட்டி எடுத்தோம்னா சூப்பராக அந்த எல்லாமே அரைப்பட்டாச்சு. ஜூஸ் நம்மளுக்கு ரெடியாக இருக்குது. இனி அடுத்தது வடிகட்டி எடுத்து சர்வ் பண்ண வேண்டியது தான். கட்டியாச்சு. இந்த மிச்சருக்கு இந்த சக்கைகளையும் வேஸ்ட் பண்ண வேண்டாம். நல்லா ஒரு ஃபேஸ் பேக்காக கூட நம்ம யூஸ் பண்ணலாங்க. ஸோ இந்த வெயிலுக்கு இதுவும் ஒரு நல்ல டிப்பு, யூஸ் பண்ணி பாருங்கள். இப்போ அழகாக ஃப்ரெஷ்ஷாக ஜூஸ் ரெடியாக இருக்குது. இனி நல்லா ஒரு டால் கிளாஸில் ஐஸ் க்யூப்ஸை சேர்த்து விட்டு இந்த பீட்ரூட் ஜூஸ் அதில் ஊற்றி சர்வ் பண்ணலாம். நல்லா சில்லுன்னு ஜூஸ் சூப்பராக இருக்கும். ஸோ நல்லா பீட்ரூட்டில் எலும்பிச்சம்பழமும் இஞ்சியும் சேர்த்து அரைச்சி இப்படி ஜூஸ் செஞ்சு பாருங்கள். டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும், ரொம்ப ஆரோக்கியமானதும் கொடுங்க. ஸோ சூப்பரான நல்ல சத்தான ஹெல்த்தியான பீட்ரூட் ஜூஸ் ஜில்லுன்னு ஜம்முன்னு ரெடியாக இருக்குது. ஸோ நீங்களும் நல்ல இந்த ஹெல்த்தியான ஜூஸஸை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். கவிதா சமையலறை சப்ஸ்கிரைப் பண்ணி என்னோடய மற்ற ரெசிபீஸும் வீடியோஸும் பாருங்கள். தேங்க்யூ.